1935 குடியரசு நாளிதழோட தலையங்கத்துல தமிழ் மொழியோட எழுத்துக்களை சீர்திருத்தணும் அப்படின்னு எழுதியிருந்தாரு. எளிமையா எழுதுறதுக்காகவும் அச்சடிக்கிறதுல இருக்கிற சிரமங்களை குறைக்கிறதுக்காகவும் 15 தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்த மாற்றங்களை முன்மொழிந்தார் பெரியார். பெரியாரோட இந்த தமிழ் மொழி சீர்திருத்தத்தை அவர் இறந்து 5 ஆண்டுகளுக்கு பின்னால அக்டோபர் 1978 அரசாணையில கொண்டு வந்த பெருமை முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரையே சேரும். இன்னைக்கு இருக்கிற தமிழ் எழுத்துக்களை சீரமைச்சது பெரியார் தான். அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம தமிழை அச்சடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க பெரியாரிஸ்டுகள். ஆனா அது உண்மை கிடையாது. அதை பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல 1915 தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்புல வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா நடத்திய ஞானபனு அப்படிங்கிற ஏட்டில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில யானை துதிக்கை போல இருக்கும் எழுத்துக்களுக்கு பதிலா ரா, ரோ, நா, நோ என்று எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு யானை துதிக்கை போன்ற சுழிக்கு பதிலா இரட்டை கொம்பையும் ஒற்றை கொம்பையும் 1030 குமரன் அப்படிங்கிற இதழோட ஆசிரியரான முருகப்பா பயன்படுத்தினாரு. அதன் பிறகு 1931 தான் குத்தூசி குருசாமி அப்படிங்கிற ஒரு முன்மொழிந்திட பெரியாரும் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை வலியுறுத்தியதோடு தன்னோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகளில் அதை பயன்படுத்தி வந்தார். இப்படி பெரியார் செஞ்சது தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றால கிடையாது. அவரோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகளை அச்சிடுவதற்கு எளிமையா இருக்கும் அப்படின்னு தான் இந்த சீர்திருத்தங்களை ஏத்துக்கிட்டாரு. கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. அது எல்லாமே ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த எழுத்துக்கள் தான். அதற்கான கல்வெட்டு சான்றுகளும் இருக்கு அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகரும் சொல்லியிருக்காரு பெரியார். அதே போல காமராசர் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரான போது தமிழ்நாட்டில் ஒரு பச்சை தமிழின் அமைச்சரவை ஏற்பட்டிருப்பது நமக்கு ஒரு பெருமை. நீ ஒரு கன்னடியன், அப்படி இருக்க நீ எப்படி தமிழர்களுக்கு தலைவனாக இருக்க முடியும் என்று என்னை கூட கேட்டார்கள். தமிழன் எவனுக்கும் அந்த தகுதி இல்லையப்பா என்று நான் அதற்கு விடை சொன்னேன். ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் உயர்வதை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டான் என்பதே அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் தன் குழந்தைய சனியனே சாப்பிட்டு தொலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சனியனே செத்து தொலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பெரியாரோ தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் அப்படின்னும் தமிழ் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னும் தமிழுக்கு பதிலாக ஆங்கிலத்திலே பேசுங்கள் எழுதுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்படி செய்யறதன் மூலமா எப்படி தமிழ் வளரும்? இப்படி பெரியார் சங்கத்தமிழன் ஃபேக் நியூஸ் தமிழன் பேசுற சில லூசுங்க எல்லாம் என்னமோ பெரியார் தான் அந்த சம்பவத்தையே பண்ணாருங்கிற மாதிரி எல்லாம் வளருவானுங்க. 25 இரவு 8 மணி இருக்கும். கிட்டத்தட்ட 200 பேர் கையில துப்பாக்கி மற்றும் பெட்ரோல் டின்களோட அவனுக்கு கொஞ்ச நேரத்திலேயே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வெறியர்கள் அந்த வீட்டை அப்படியே வெளியில தாள் போட்டு வீட்டின் கூரையில பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டு 1968 அன்னைக்கு 2 அறிக்கைகளை வெளியிட்டாரு ஈவேரா. 2 நாட்கள்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தபடியே டிசம்பர் 28 கீழ் வெண்மணி சம்பவம் பத்தி 2 அறிக்கை விட்டிருந்தாரு. இந்தியர்கள் ஆட்சி புரியும் வரை மனு தர்மம் தான் கோலோச்சும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு அறிக்கை விட்டாரு. அந்த முழு அறிக்கையோட இணைப்பு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்களே அதை படிச்சு பாருங்க. இங்க சுருக்கமா பார்க்கலாம். அதாவது பார்ப்பனர்களின் மனு தர்மம் இருக்கும் வரை இந்தியா உருப்படாது. அந்நிய நாடுகள் ஆட்சிப்பட்டு மீண்டும் மன்னராட்சி வரணும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு தனி நாடு ஆக்கப்படணும். அப்படியும் இல்லைன்னா இந்தியாவை ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா போன்ற அந்நிய நாடுகள் ஆட்சி செய்யணும் அப்படின்னும், அதுவும் இல்லைன்னா காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் தவிர வேறு கட்சிகளே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. பத்திரிகைகளுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கணும். இப்படி சம்பந்தமே இல்லாம ஒரு அறிக்கை விட்டாரு ஈவேரா. அதே நாள்ல கீழ்வெண்மணி கொடுமைகள் தடுக்கும் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற தலைப்புல விடுதலையில இன்னொரு கட்டுரை வெளியிட்டாரு. நாச வேலைகள் நடந்து வருகிறது. காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். காமராஜரை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. போலீஸை கட்டி வச்சு கொளுத்துனாங்க. இப்போ கீழ்வெண்மணியில 42 பேரை எரிச்சு கொண்டு இருக்காங்க. சட்டத்திற்கும் நீதிக்கும் சம்பந்தமே இல்லாதபடி நீதி ஸ்தலங்கள் நிறைந்திருக்கின்றன. சட்டங்களின் யோக்கியதை இப்படி இருக்க பழிவாங்கும் ஜாதிய உணர்ச்சி கொண்ட சுயநலத்தையே முக்கியமாக கருதுகின்ற நீதிபதிகளே 100க்கு 90 பேர் இருக்காங்க. அமைச்சர்களும் ஆட்சியாளர்களும் இந்த நிலையை மாற்ற நினைத்தால் பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். நீங்களே அதை படிச்சு பாருங்க. இப்படி தான் வெளியிட்ட 2 அறிக்கையிலையுமே பார்ப்பனர்களை திட்டி தான் எழுதியிருப்பாரே தவிர உண்மையான குற்றவாளியான கோபாலகிருஷ்ண நாயுடு பத்தி ஒரு வரி கூட இருக்காது. காந்தி சத்தியாகிரகம் செஞ்சதா இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாரு பகுத்தறிவாதியான ஈவேரா. இப்படி பழி எல்லாத்தையுமே தூக்கி மத்தவங்க மேல போட்டுட்டு உண்மையான குற்றவாளியான கோபாலகிருஷ்ண நாயுடுவின் பக்கம் நின்னாரு சாதியை ஒழிச்ச ஈவேரா.
முதுகுளத்தூர் கலவரத்தின் போது முத்துராமலிங்க தேவரை கைது செய்யணும் அப்படின்னு எழுதின இதே ஈவேரா தான் 44 பேரை எரிச்சு கொண்ட கோபாலகிருஷ்ண நாயுடுவை கைது செய்யணும் அப்படின்னு ஒரு வரி கூட எழுதல. காரணம் சாதி பாசமும் இனப்பாசமும் தான். அது மட்டும் இல்லாம ஈவேரா தஞ்சாவூர் பகுதிக்கு போறப்ப எல்லாம் இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு வீட்டில் தான் தங்குவாராம். அந்த அளவுக்கு ஈவேராவும் இந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவும் நண்பர்கள். ஒருவேளை அது கூட காரணமா இருந்திருக்கலாம். அதே போல ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே அடுத்த மாசமே ஜனவரியில 2 பொதுக்கூட்டங்கள் அவர் கலந்துகிட்டப்போ இதை பத்தி தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு. இது எல்லாத்தையும் விட 1969 ஜனவரி 20 அன்னைக்கு ஈவேரா பேசினது தான் விவசாய தொழிலாளர்கள் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இறங்குனது. அதாவது தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்களுக்கு கூறாமல் நாட்டிலே கலவரத்தையும் புரட்சியையும் ஏற்படுத்தி இன்றைய தினம் வலதானாலும் சரி இடதானாலும் சரி அதிதீவிர கம்யூனிஸ்டுகளானாலும் சரி இந்த ஆட்சியினை கவிழ்த்து விட வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். 5 ஆண்டு அல்லது 2 ஆண்டு சிறை தண்டனை. ஆனா 44 பேரை உயிரோட துடிக்க எரிச்சு கொன்ன கோபாலகிருஷ்ண நாயுடுவுக்கும் அவரோட கூட்டாளிகள் 7 பேருக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. இதை விட கொடுமை என்னன்னா, முதல் வழக்குல தண்டனை பெற்ற விவசாயிகளுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. ஆனா 2வது வழக்குல தண்டனை பெற்ற கோபாலகிருஷ்ண நாயுடு உட்பட 8 பேருக்குமே ஜாமீன் கொடுத்தது நீதிமன்றம். அதுக்கு உயர் நீதிமன்றம் சொன்ன காரணம் என்னன்னா, அப்படின்னு சொன்னது, நீதிமன்றம் இருப்பது வியப்பாக உள்ளது. அவர்கள பெரும்பாலும் தேவையும் இல்லாமல் சம்பவம் நடந்து பணக்காரர்களும் சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கவங்களும் கொலை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஊகத்தின் அடிப்படையில வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தது உயர் நீதிமன்றம். அதாவது 44 பேரை உயிரோட துடிக்க எரிச்சு கொன்னுட்டு எந்தவித தண்டனையுமே இல்லாம தப்பிச்சாரு கோபாலகிருஷ்ண நாயுடு. இதை பொறுக்க முடியாத கீழ்வன்மனையை சேர்ந்த சிலர் ஒன்னு சேர்ந்து கோபாலகிருஷ்ண நாயுடுவை வெட்டி கொன்னாங்க. எழுத்தாளர் பூமணி வெக்கை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினாரு. இந்த புத்தகத்தை தழுவிதான் சமீபத்தில் வந்த அசுரன் அப்படிங்கிற படம் எடுக்கப்பட்டது. இப்படி இறந்து போன 44 பேர் நினைவா அந்த குடிசை இருந்த பகுதியில் ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கு. இப்படி சாதி வெறியால ஒரு மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டதை கண்டிச்சு பஞ்சமி நிலத்தில் முரசொலி அலுவலகம் உள்ளதாக பாமக நிறுவனர் தெரிவித்த புகாரில் 20 நாட்களாகியும் மூலப்பத்திரத்தை மு.க. ஸ்டாலின் வெளியிடாதது ஏன் என பாமக தலைவர் திரு ஜி.கே. மணி கேள்வி எழுப்பியுள்ளார். முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் இருப்பதாகவும் அதனை மீண்டும் ஒப்படைத்தால் மகிழ்ச்சி அடைவதாகவும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக முரசொலி அலுவலகத்தின் பட்டாவை வெளியிட்ட மு.க. ஸ்டாலின் இதுவரை மூலப்பத்திரத்தை வெளியிடாமல் உள்ளார். இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ள பாமக தலைவர் திரு ஜி.கே. மணி, முரசொலி நில சர்ச்சை எழுந்த நாள் முதல் பாமக நிறுவனர் எழுப்பிய கேள்விகளை சுட்டிக்காட்டியுள்ளார். முரசொலி நிலம் பஞ்சமி நிலம் அல்ல, தனியார் நிலம் என்றால் அதற்குரிய ஆவணங்கள், நிலப்பத்திரங்கள் எங்கே என ராமதாஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு இதுவரை மு.க. ஸ்டாலின் பதிலளிக்கவில்லை என ஜி.கே. மணி குறிப்பிட்டுள்ளார்.
1960களில் வாங்கப்பட்ட அஞ்சுகம் பதிப்பகத்திற்கு சொந்தமான நிலத்திற்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு பெறப்பட்ட பட்டாவை அவசரமாக வெளியிட்ட ஸ்டாலின் மூலப்பத்திரத்தை ஏன் வெளியிடவில்லை என்றும், இதனால் இந்த விவகாரத்தில் உண்மை எது என தெரிந்துவிட்டது என்றும் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். மேலும் முரசொலி நிலம் தொடர்பான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் நாள் எந்நாளோ அந்நாளுக்காக தமிழகம் காத்திருப்பதாகவும் திரு ஜி.கே. மணி குறிப்பிட்டுள்ளார்.